புண்ணியம் தரும் அகத்திக்கீரை. அகத்திக்கீரையை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்புடைய செய்கையாக கருதப்படுகிறது. அதிலும் பசுக்களுக்கு கொடுத்தல் பூர்வ கர்மவினைகள் யாவும் விலகும் என்பர். ஆனால் இக்கீரையை தின்று கொண்டிருக்கும் கறவை மாட்டின் பாலில் உடலுக்கு நன்மை தரும் அநேக நற்குணங்கள் நிரம்பியிருக்கும். இப்பாலைச் சாப்பிடுவதால் அகத்திக்கீரையை உண்பதால் உண்டாகும் பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். அகத்தி என்றாலே முதன்மை முக்கியம் என்று பொருள்படும். நமது அகத்தின் தீயை அகற்றுவதால் இது அகத்தி என்று பெயர் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் துவாதசி அன்று இறைவனை வணங்கி உண்ணும் உணவில் அகத்திக்கீரை முக்கிய உணவாக இடம்பெறுகிறது. இது இந்தியா முழுவதும் பயிரிடப்படுகிறது. பெரும்பாலும் அகத்திச்செடி நீர்த்தாங்கிய பூமிகளில் பயிர் செய்யப்படுகிறது. குறிப்பாக தென்னிந்தியாவில் இச்செடியில் வெற்றிலை கொடிக்கால்களில் வெற்றிலைக்கு நிழல் தருவதாகவும் வெற்றிலை கொடிக்கு கொழு கொம்பாக உதவவும் பயிர் செய்கிறார்கள். முனி விருட்சம் அகத்திக்கு அகத்தியம், அச்சம், நுனி, காரம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. அன்றியும் அகத்தியம், முனி விருட்சம், வக்கிர புஷ்பம் என்ற பெயர்களும் உண்டு. அன்றியும் அகத்தியம், முனி விருட்சம், வக்கிர புஷ்பம் என்ற பெயர்களும் வடமொழியில் வழங்கப்படுகிறது. வானத்தில் அகத்திய முனிவாரின் நட்சத்திரம் தோன்றுகின்ற காலகட்டத்தில் அகத்திமரம் பூக்கத் தொடங்குகின்ற காரணத்தினால் இதற்கு அகத்தியம் என்றும் முனிவிருட்சம் என்றும் பெயர்களும் வழங்கப்படுகின்றன. இக்கீரையை அழகுக்காகவும் உணவுக்காகவும் கால்நடை தீவனத்திற்காகவும் வளர்க்கின்றனர். அகத்தியில் அடங்கியுள்ள சத்துக்கள் அகத்திக்கீரையில் 73% நீரும் 8.4% புரதமும் 1.4% கொழுப்பும் 2.1% தாதுப்புகளும் இருக்கின்றன. இதில் 2.2% நார்ச்சத்தும் இருக்கிறது. மாவுச்சத்து 11.8% இந்த கீரையில் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இக்கீரையில் அடங்கியுள்ள புரதச்சத்து மிகச்சிறந்த புரதமாக கருதப்படுகிறது. சுண்ணாம்புச்சத்து இக்கீரையில் அதிக அளவில் உள்ளது. இது பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. இக்கீரை உயிர்ச்சத்துக்கள் நிறைந்த கீரையாகும். உயிர் சத்தான வைட்டமின் ஏ 100 கிராம் கீரையில் 9.000 உள்ளது. தயாமின் சத்து 0.21 மில்லி கிராமும் ரைபோஃப்ளோவின் சத்து 0.09 மில்லி கிராமும் நிக்கோடினிக் அமிலம் 1.2 மில்லி கிராமும் வைட்டமின் சி 169 மில்லி கிராம் இருக்கின்றன. மருத்துவ பயன்கள் அகத்திக்கீரையில் இலையும் பூவும் காயும் பட்டையும் வேரும் மருந்தாக பயன்படுகின்றன. இக்கீரை காய்ச்சலை குறைத்து உடல் சூட்டை சமன்படுத்தும் இயல்புடையது. குடல்புண், அரிப்பு, சொரிசிரங்கு முதலிய தோல் நோய்கள் இக்கீரையை உணவாக உண்பதால் குணமாகும். தொண்டைப்புண் மற்றும் தொண்டைவலிக்கு அகத்திக்கீரையை பச்சையாக மென்று சாற்றை உள்ளே விழுங்க இந்நோய்கள் நீங்கும். இரத்த பித்தம், இரத்த கொதிப்பு ஆகியவை அகத்திக்கீரையை உண்பதினால் அகலும். இது மருந்து முறிவு கீரையாகும். பிற நோய்களுக்கு மருந்து சாப்பிடுபவர்கள் அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது என அறிவுறுத்தப்படுகின்றனர்.